வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிறது எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் 2023 என்ன ரேங்க் அண்ட் எந்த ஸ்டேட்டில் என்ன கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜென்ரல் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வ்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 610 கட் ஆஃப்க்கு தமிழ்நாடுல சீட் கிடச்சிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 23,674வது ரேங்க் வந்திருக்கு. ரவுண்ட் 5ல மொத்தம் 5 ரவுண்ட் நடந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓபிசி கேட்டகரி கட் ஆஃப் 610 அண்ட் ஹரியானா ஸ்டேட்ல சீட் கிடச்சிருக்கு. அண்ட் என்ன ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 23,675வது ரேங்க் வருது ரவுண்ட் 5ல. இதுவும் மொத்தம் 5 ரவுண்ட் நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். இதில் பார்த்துட்டா 607 கட் ஆஃப்க்கு ஹரியானா ஸ்டேட்டில் சீட் கிடச்சிருக்கு. ரவுண்ட் 5ல ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் பார்த்துட்டா 25,013வது ரேங்க் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கா 480. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 12,958வது ரேங்க் வருது ரவுண்ட் 5ல. அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் எஸ்டி கம்யூனிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 445 மார்க்குக்கு சீட் கிடச்சிருக்கு. ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 16,988வது ரேங்க் வந்திருக்கு ரவுண்ட் 5ல. அண்ட் வெஸ்ட் பெங்காலில் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன ஸ்டேட்டில் சீட் கிடச்சிருக்கு அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் என்னன்றதையும் பார்ப்போம். ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வ்டில் பார்த்துட்டா 121 கட் ஆஃப்க்கு தெலுங்கானா ஸ்டேட்டில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 11,10,817வது ரேங்க் வந்திருக்கு. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 107 கட் ஆஃப்க்கு மகாராஷ்டிராவில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 12,15,943வது ரேங்க் வந்திருக்கு. அண்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம்னா 123 கட் ஆஃப்க்கு தெலுங்கானாவில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் 10,99,554வது ரேங்க் வந்திருக்கு. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 107 கட் ஆஃப்க்கு 12,16,177வது ரேங்க் வந்திருக்கு. ஆல் இண்டியா கோட்டா ரேங்காக மகாராஷ்டிராவில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே எஸ்டி கம்யூனிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 114 கட் ஆஃப்க்கு நியூ டெல்லியில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் 11,64,972 ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வந்திருக்கு. ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் சாய்ஸ் ஃபில் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச காலேஜஸில் ஜாயின் பண்ணுவாங்க. 200 சீட்ஸ் அலோகேட் ஆகும். எவ்ரி இயர் 60 சீட்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸுமே ஜென்ரல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வரும். அடிஷ்னலாக ஒரு 50 to 60 சீட்ஸ் கூட ஆட் ஆகிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேலும் இந்த இயர் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்காக பண்ணது. இப்போ உங்களோட மார்க்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ மார்க் அண்ட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க்குக்கு உங்களோட ரேங்க்ஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் எந்த ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜ் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.